ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நாங்கள் சேர்மசாமி கோயிலுக்கு போகிறோம். சேர்மசாமி கோயிலில் வந்து இன்றைக்கி எந்த விஷமும் கிடையாது. அங்கே கூட்டமும் இன்றைக்கி அதிகமாக இருக்காது. நார்மலான டேயில் தான் நாங்கள் போகிறோன்னு எங்களுக்கு தெரியும். அங்கே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் இது வீடியோலாம் எடுத்ததுக்கப்புறம் தான் வாய்ஸ் அவுட் கொடுக்குறேன். அந்த கோயிலில் ஆடி அமாவாசைனா தான் கூட்டம் இருக்கும். சரி, கூட்டம் இல்லாத அன்னைக்கு சாமி கும்பிட்டு வரலான்னு போகிறோம். போகிற வழியில் சூப்பராக இருந்தது. சேர்மசாமி கோயில் பற்றி உங்களுக்கு ஏதாட்டு தெரிந்தால் சொல்லுங்கள். நாங்கள் போனேன், கேமரா எடுத்து வீடியோ எடுக்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. ஐயோ, வீடியோ எடுத்தால் ஏதாட்டு சொல்லிடுவாங்களோ அப்படின்ட்டு பயத்துலேயே தான் போனேன். நீங்கள் எல்லோரும் யாராட்டு போயிருந்தீங்கன்னா அந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, போயிட்டு வரோன்னு போனேன். சின்ன பிள்ளையில கூப்பிட்டு போவாங்க, நிறைய கதை சொல்லுவாங்க இந்த கோயிலை பற்றி. நமக்கு ஒன்றும் தெரியாது, இப்போ எல்லாம் மறந்துடுச்சு. சரி போனேன். இது 1008 விநாயகர் கோயிலுன்னு ஒன்று இருக்குது. கோயிலுக்கு போகிற ரோடு தான் பாருங்கள். இந்த கோயிலுக்கு யாரெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சவங்க. அப்புறம் போகிற வழியில் நல்லா பெரிய பெரிய ஆலமரம்லாம் இருந்தது. நல்லா நல்லா இருந்ததுப்பா. வேலை நடந்தது, பாலம் கட்டுறாங்க போல், அதனால வேலை நடந்துகிட்டு இருந்தது. நின்றுலாம் பார்க்கல, எதையுமே நின்று பார்க்கல. பாட்டு சல்லுன்னு பைக் எடுத்துல வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படி தலை சுற்றிட்டு வரும். எடிட் பண்ணையில் எனக்கே தலை சுற்றிடுச்சு. இவ்வளோ சல்லுன்னு போயிருக்காங்க. இது ஒரு கோயில் அழகாக இருந்தது. இந்த கோயில் என்ன கோயில்னு எனக்கு தெரியல. இங்கே பக்கத்தில் உள்ளவங்க தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அங்கே கோயிலில் வேலை நடந்துகிட்டு இருந்தது. ஃபைனலாக ஏறலுக்குள்ளே வந்தாச்சு. பக்கத்தில் தான் சேர்மசாமி கோயில் இருக்குது. இந்த கோயில் சவுக்கை முத்துமாரியம்மன் இருக்கேன். நான் இது பேரே நான் இன்னும் கூட படிக்கலை, என்ன கோயிலும் தெரியாது. நான் வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அதை ஜூம் பண்ணி அதில் என்ன பேர் எழுதிக்குன்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் பஸாரில் கடைலாம் இருக்குது, அதை கூட ஒழுங்காக எடுக்கல. அப்புறம் சார்னு அங்கே வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் கோயில் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போகுது வண்டி. போய் கோயிலெல்லாம் தாண்டிட்டு போகிறோம் பாருங்க. இதுதான் தாமிரபரணி தண்ணியாக ஏறலுக்கு வரும் தண்ணி. தாமிரபரணி அப்புறம் வண்டியை அப்படியே போயாச்சு. அதுக்கப்புறம் என்னடான்னு 2-3 பேர்கிட்ட கேட்டோம். அதுக்கப்புறம் இங்கே வந்திருக்கீங்க, எங்கே இல்லையே, அங்கே தான் இருக்குது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம்தான் வண்டியை திருப்பிட்டு திரும்ப கோயிலுக்குள்ளே வந்தோம். கோயிலுக்குள்ளே வந்தால் ஒரு ஆளும் கிடையாது. அங்கே உள்ள லோக்கலில் உள்ளவங்க தான் குளிச்சுட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு போகிறாங்க. ஆளே கிடையாது. ஆனால் செம்ம கூட்டமாக இருக்கும். ஒரு வாட்டி வந்தோம், செம்ம கூட்டமாக இருந்தது. உள்ளே வந்தாச்சு, ஃபைனலாக வந்தாச்சு. கோயிலுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் சேர்மசாமி. நம்ம இன்னும் உள்ளக்கு போகல. இதில் என்ட்ரன்ஸில் தான் நிற்கிறோம். அழகாக கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு கடைக்கு போனோடனே, கோயிலுக்கு போனோடனே கடை இருக்கான்னா கண்ணு போகும். என் கண்ணு கடை இருந்துச்சு. சரி, வரையில் ஒரு ஷாப்பிங்கை போட்டுற வேண்டியதான் அப்படின்ட்டு போனேன். என் மகனுக்கு ஒரே சந்தோஷம், கடை இருக்குமா, ஏதாட்டு வாங்கி தாங்கம்மான்னு. அப்புறம் முன்னாடி விநாயகர் சாமி இருந்தாங்க. அவங்கள போய் கும்பிட்டுட்டு அவங்க பின்னாடி நிறைய குட்டி குட்டி சிலையாக வச்சுருந்தாங்க. அது எதுக்குன்னு தெரிஞ்சேன்னா கமெண்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பார்க்குறதே கண்டிப்பாக ஒரு 50-100 பேர் தான் பார்ப்பாங்க. சரி, பார்த்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சால் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, குட்டி குட்டியாக இருந்தது. போன டைம் போகையில் இதெல்லாம் இல்லை. அது போன டைம்னா பக்கத்துலலாம் நம்மளை ரொம்ப வருஷம் இருக்கும். உள்ளக்கா வந்தாச்சு. சாமிக்கிட்ட தரிசனம் வாங்கியாச்சு.
இது வந்து வேண்டுதல் போட்டு தொட்டிலெலாம் வாங்கி வச்சுருக்காங்க, கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு சாமி இருந்தாங்க, அவங்களையும் கும்பிட்டாச்சு. பின்னாடி போனோம். அங்கே வந்து ஆலமரம் பெருசாக இருந்தது. அந்த ஆலமரத்தில் எப்படியாவது அந்த ஆளை விழுதை பிடிச்சி விளாண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்ட முடியல. அப்புறம் இந்த மாதிரி கருப்பு மை வச்சு விட்றாங்க, மை மாதிரி போட்டு. சரி, கோயிலில் எல்லாம் தரிசனமும் முடிஞ்சது. அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டு, ஒரு குட்டி தம்பை வந்து நெத்தியில் வந்து திருநார் வச்சு விட்டாங்க. ரொம்ப அழுக. அவனுக்கு பிறகு அதை அழிச்சிக்கிட்டே அழுதானா. பிறகு தலையை சுற்றி தேங்காயும் முட்டையும் சுற்றி எரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவன் வந்து அழுகையை நிப்பாட்டிட்டான். வெளியே வந்தோடனே நாங்கள் ஒரு யானையை பார்த்தோம். அப்புறம் கடைசியில் நாங்கள் வெளியே வந்ததுக்கப்புறம் யானை வீட்டுக்கு அங்கே ரொம்ப நேரம் உட்காந்துட்டு தான் வெளியே வந்தோம். அதெல்லாம் எடுக்கலை. 2 பேரும் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் எடுக்கலை. அதனால் இது வந்து கடைசியில் வெளியே வரையில் யானையை பார்த்தோன்னா வாயை பறந்துட்டு 4 பேரும் அங்கே போயாச்சு. 4 பேரும். ஏன்னா திருச்செந்தூர் போன டைம் போகையில் யானை எப்படியாட்டு பார்க்கணுன்னு ஆசையில் இருந்தோம், பார்க்க முடியலை. திருச்செந்தூர்லேயே அங்கே எங்கேயும் அலைய வேண்டியிருந்தது. அதனால சரி வேண்டான்னு விட்டாச்சு. இங்கே போனோமா, போகையில் பார்க்கல, அவ்வளோ கவனமாக இருந்திருக்கும். வரையில் நல்ல வேலை பார்த்தோம். அதுவும் ஹஸ்பண்ட் தான் பார்த்துட்டு அங்கே யானை இருக்குது பாரு, வா பாப்பாவுக்கு தம்பிக்கு காட்டலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. எனக்குமே யானை மேலே அவ்வளோ இது இல்லை. ஆனால் அந்த யானையை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அது வந்து நம்ம பேசுகிறதுக்கெலாம் ரியாக்ஷன் கொடுத்தது பாருங்க, செம்மையாக இருந்தது. கடைசியில் நம்ம பாயெலாம் சொன்னோன்னா அப்பையில் அதோட இது வேறு லெவலில் இருந்தது. அடி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் நின்று ஆசீர்வாதம் பண்ண மாதிரியே இருந்தது. கடவுளே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது பார்க்கலனாலும் சும்மா வந்தோம், கோயிலில் வந்து வீடியோ எடுத்தோன்ற மாதிரி இருந்திருக்கும். இந்த யானை பார்த்ததும் மனசில் கொஞ்சம் ஒரு சாமியை கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருந்தது எனக்கு. கடைசியில் பார்த்திங்கன்னா நான் பாய் சொல்லுவேன், அது அழகாக தலையாட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிட்டு பாய்.